2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்தால் இங்கே நல்லா பார்க்கணும். வாக்கு ஸ்தானாதிபதியை வித்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்குது. அதுவும் குருவுடைய வீடு. அப்போ குருவுடைய வீடாக இருக்கிறதுனால 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு சுபக்கிரகம் ஃபஸ்ட்டு. அதாவது 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் அடுத்து 4ஆம் இடத்துல இருக்குன்னா அதுவும் ஒரு சுபக்கிரகத்துடைய வீடு. இந்த வாக்குகளால் பேசக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அது சொன்னாலே சில விஷயங்கள் நல்லா பலிக்கும். ஜாதகமே சரியில்லைங்க, இது வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும், நீ வந்து ஜெயிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த சொல்பவன் சொல்லும் ஜோதிடத்தால் எல்லா நலனும் உண்டாகும் இல்லையா. இந்த மாதிரி வாக்கு ஸ்தானாதிபதி சுபக்கிரகமாக இருந்து அது வித்தை ஸ்தானத்திலிருந்து கேந்திராதிபத்திய தோஷங்கள் எதுவும் பெறாமல் இருக்கிற பட்சத்தில் அற்புதமான பலன்களை கொடுக்கும். அழகான வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, நல்ல ஜோதிடர்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய பேச்சை வந்து இப்படி கண் சிமிட்டாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அது போல் அது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய பேருக்கு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வருவாய் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம்.